Hi students, today we will learn about 8th standard mathematics chapter 3 algebra learning outcomes. To recall addition and subtraction of expression, ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது and then sub பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Next, to know how to multiply algebraic expression with the individual coefficients. ஸோ ஒரு நம்பர் உள்ள அதாவது கோஎஃபிஷியன்ஸோட ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அது ரீகேப் பண்ணி பாருங்கள். 3x plus 5y minus 9. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் எக்ஸு ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள் சொல்லுவோம். வேரியபிள் மீன்ஸ் அல்ஃபபெட் லெட்டர்ஸ். ஸோ அந்த அல்ஃபபெட் லெட்டருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம கோஎஃபிஷியன்ஸ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் 3, 5ங்கிறது கோஎஃபிஷியன்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் இல்லாமல் நம்பர் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டன்ட். 9ங்கிறது கான்ஸ்டன்ட். டேர்முங்கிறது என்னென்னா ஆப்ரேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அப்போ 3x 5y 9ங்கிறது டேர்ம்ஸு. ஸோ அப்போ 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸுங்கிறது வேரியபிள், ரெண்டுமே சேர்த்தது ஒரு டேர்ம். அந்த டேர்மோட ப்ளஸ் 5ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் ஆகிறத நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ஒரு நம்பர் ரைட் பண்ணால் அதுதான் ஈக்குவேஷன்ஸ். தட் மீன்ஸ் 3x + 5 = 20ங்கிறது ஈக்குவேஷன்ஸ் மீன் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு. like term have the same variable to the same power. வேரியபிளும் சேமாக இருக்கும், பவரும் சேமாக இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2x, -5x, எக்ஸுங்கிறது சேம், ஸோ லைக் டேர்ம். a, 1/2a, ஸோ லைக் டேர்ம். -2xy², 8xy², ஸோ லைக் டேர்ம். சைனும் இல்லை நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, பட் வேரியபிள் வந்து சேமாக இருக்கணும். அன்லைக் டேர்ம்ங்கிறதுனா 6x, 5y, எக்ஸு ஒய்ங்கிறது டிஃப்ரெண்ட், ஸோ அன்லைக். y² பவர் டிஃப்ரெண்ட், ஸோ அன்லைக். x, 7ங்கிறதும் அன்லைக் டேர்ம். And algebraic expressions contain only numbers, symbol and variables. ஸோ இதெல்லாம் இந்த algebraic expressionஆக இருக்கும். It is sometime refers to as variable expression சொல்லுவோம். The product of 3 and x, so multiple 3x. The sum of m and 8, so addition m plus 8. Difference of r and 2, subtraction r minus 2. Numerical expression 5 plus 2, 3 into 4, 6 minus 4, 2 divide 6. That means numerical expressionங்கிறது வெறும் நம்பர் மட்டும் சிம்பிளோட இருக்கும். algebraic expressionங்கிறது வேரியபிள் வித் நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிளோட இருக்கும். நெக்ஸ்ட் மோனோமியலுங்கிறதுனா ஒரு டேர்ம், பைனாமியலுங்கிறது 2 டேர்ம், ட்ரைனாமியலுங்கிறது என்னன்னா 3 டேர்ம். மோர் தென் 3 டேர்ம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். அப்போ 5xy² - 3x + 5y³ - 3. ஸோ மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்து பாலினாமியலோட எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாலினாமியலோட டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பாலினாமியலோட டெஃபினேஷன் என்னென்னா, an expression which contains more than 3 term is called a polynomial. Example, x² + a + b of x + ab + 5ங்கிறது எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், how to find the unknown values. தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆல்ஃபபெட் லெட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ x + 2 ball = 5 balls. The number of ball in the box was easy to determine. We can see that to make the equation work we need to have these situations. அப்போ டோட்டல் பால் 5லேருந்து 2 வந்து சப் பண்ணால் 5 - 2 = 3. அப்போது அன்னோன் வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 3. செக் பண்ணுறதுக்கு 3 + 2 = 5 பால்ஸுங்கிறது நமக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷனில் இந்த சைனை தெரிஞ்சிட்டாலே போதும். சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சேம் இந்த சைனை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம மிஸ்டேக் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிடலாம். அது how to multiply polynomials. For example, what is 3x² + 2x + 1 into 4x - 7. In this lesson you will learn to multiply polynomials by using on area models. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். மல்டிப்ளையிங் மோனோமியல்ஸ். மோனோமியலுங்கிறது ஒரு டேர்ம் உள்ளது. ஸோ இப்போ 2 மோனோமியலை மல்டிபிள் பண்ண போகிறோம். 4x² into 3x⁵. ரெண்டும் தனித்தனி மோனோமியல்ஸ், அதை மல்டிபிள் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மல்டிப்ளை த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் என்ன செய்யலாம், மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 × 3 வந்து மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். அது கீப் த பேஸ். செகண்ட் ஸ்டெப் x² x⁵. ஏன்னா பேஸ் சேமாக இருக்கிறதுனால ஒன் டைம் அப்படி வச்சுக்கிறோம். தேர்ட் ஒன் ஆட் த எக்ஸ்போனன்ட்ஸ். தட் மீன்ஸ் பவர் ஆட் பண்ண போகிறோம். 2 + 5 ஆட் பண்ணால் 7. ஸோ ஆன்சர் இஸ் 4 3s are 12.
x power 7. 12x power 7ங்கிறது ஆன்சர். A common misunderstanding, நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா thinking you only have to multiply like terms. நம்ம ஆடோ சப் பண்ணுறதுக்கு லைக் டேர்ம் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரியோ சப் பண்ணுற மாதிரியோ நம்ம மல்டிப்புளுக்கும் அதே மிஸ்டேக் பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் என்னென்னா 5xையும் 4x மல்டிபிள் பண்ணால் 20x ஸ்கொயரும் 2வையும் 7ங்கிற நம்பர் டேர்ம் மல்டிபிள் பண்ணி -14, 2 7s are 14 மைனஸ்க்கிறதுனால -14 சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ இப்போ 20x ஸ்கொயர் -14ங்கிறது இந்த கொஷினுக்கு ராங் ஆன்சர். தட் மீன்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டேர்மையும் நம்ம இண்டிவிஜுவலாக மல்டிபிள் பண்ணணும். 5xோட 4x, அதேமாரி 7, 2யோட 4x 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஏரியா மாடலில் யூஸ் பண்ணிக்கலாம். 5x + 2 × 4x - 7. ஏரியா மாடலுங்கிறது என்னன்னா இந்த பாக்ஸ் போடுறது. பாக்ஸ் இதுமாரி எத்தனை பாக்ஸ் போடணும்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால 2 காலம் 2 இதாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 5x 2ன்னு பிரிச்சுக்கிறோம். அடுத்தது 4x - 7ங்கிறது சைடில் போடுறோம். 4x மைனஸ் இருக்கிறதுனால -7. ஸோ அப்போ நம்ம 4xோட ஃபஸ்ட்டு 5x 2வையும் மல்டிபிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4xோட 5x மல்டிபிள் பண்ணால் 4 5s are 20, x × x x². அடுத்து 4xோட 2, 4x × 2 வந்து 4 2s are 8x 8x கிடைக்கும். அடுத்து -7ஓட 5x மல்டிபிள் பண்ணால் -7 × 5 -35x கிடைக்கும். செகண்ட் வந்து -7ஓட 2 மல்டிபிள் பண்ணால் -7 × 2 -14. ஸோ லாஸ்ட்டு இப்போ பாக்ஸில் ஆன்சர் இருக்குனால 20x², 8x -35x -14 இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் x² டேர்ம் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 20x²ங்கிறது அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸ் டேர்முங்கிறது என்னென்னா 2 டேர்ம் இருக்குது. 8x ஒன்று -35x 2 டிஃப்ரெண்ட் சைனுங்கிறதுனால சப் பண்ணுறோம். சப் பண்ணால் 27 கிடைக்கும். மைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால -27x -14ங்கிறது அப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 20x² -27x -14ங்கிறது இந்த டேர்மோ இந்த எக்ஸ்ப்ரெஷனோட ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து ஏரியா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஏரியா மாடல் ஒர்க்ஸ் ஃபார் எனி சைஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸோ 2 டேர்ம் இருந்தால் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. 3x³ + 12x² -8x + 2ங்கிற 4 டேர்மில் ஒரு பாலினாமியலோட 4x - 1ங்கிற 2 டேர்ம் ஒரு பாலினாமியல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுமாரி பிரித்து எழுதிக்கிறோம். 4 டேர்ம் இருக்கிறதுனால 4 காலம் பிரிச்சுட்டு 4x - 1. 4xோட ஃபஸ்ட்டு 3 மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12, x × x³ மல்டிபிள் பண்ணால் x power 4. நெக்ஸ்ட்டு 4ஓட 12 மல்டிபிள் பண்ணால் 4 12s are 48, x × x² x³ கிடைக்கும். 4 8s are 32 மைனஸ் இருக்கிறதுனால -32 x × x x². அது 4 2s are 8x. நெக்ஸ்ட்டு -1ஓட மல்டிபிள் பண்ணால் -1 × 3 -3 x³ இருக்கிறதுனால x³ கிடைக்கும். -3x³. நெக்ஸ்ட்டு -12 -12x² -1 × -8 ப்ளஸ் ஆகிடும். இப்போ +8x -1 × 2 -2. ஸோ இப்போ x power 4 டேர்ம் வந்து 1 தான் இருக்குது. 12x power டேர்ம் 4 அப்படி இருக்கும். x³ டேர்மை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். அடுத்து x² டேர்மு x டேர்மு அடுத்து நம்பர் டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ x³ டேர்ம் வந்து சப் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனுங்கிறதுனால சப் பண்ண போகிறோம். 48லேருந்து -3 சப் பண்ணால் +45. அடுத்தது 32வையும் 12 சப் பண்ணால் 44x². அடுத்தது 8 8 ஆட் பண்ணால் 16x -2ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். In this lesson you learn to multiply polynomial by using an area மாடலில் எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஃபாயில் மெத்தட்னு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபாயில் மீன்ஸ் F for first, O for outer, I for inner, L for last. x + 8 × x + 5. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸையும் இதில் உள்ள எக்ஸையும் மட்டும் x². அடுத்தது அவுட்டருங்கிறது எக்ஸையும் 5வையும் மல்டிபிள் பண்ணால் 5x. அடுத்தது இன்னருங்கிறது 8ஐயும் எக்ஸையும் இடையில உள்ள 8x ப்ளஸ் லாஸ்ட்டுங்கிறது 8ஐயும் 5 மட்டும்னா 8 5s are 40. ஸோ ஆன்சர் இஸ் x² 5x + 8x ஆட் பண்ணால் 13x ப்ளஸ் 40 கிடைக்கும். x² + 13x + 40. ஸோ ஃபாயில் மெத்தடில் நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு வீடியோ பாருங்கள். a + b × c + d.
இதோட மல்டிபிள் பண்ண போகிறோம் ஃபாயில் மெத்தட் யூஸ் பண்ணி. ஃபாயில் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணால் ஏசி. நெக்ஸ்ட்டு ஓ மீன்ஸ் அவுட்டர் ஏவையும் டியையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஏடி. ஸோ இது அல்ஃபபெட் லெட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே தான் கிடைக்கும், சேர்த்து ரைட் பண்ணுவோம். நம்பராக இருந்தால் மல்டிபிள் பண்ணி போட்டுருவோம். ஸோ இது லெட்டராக இருக்கிறதுனால அப்படியே ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னர், I means inner, BC. Last, L means last. First, outer, inner. Next, last, B ஐயும் D ஐயும் multiple பண்ணா last. That means AC plus AD plus BC plus BDங்கிறது இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர். ஸோ ஃபாயில் மெத்தட், ஃபஸ்ட்டு, அவுட்டர், இன்னர், லாஸ்ட். Thank you.